ஆசீர்வாதம். கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த முடிவுகள், இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஒரு உளவியல் ரீதியான ஒரு மக்கள் மனதில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக பாஜக செய்கிற முயற்சி என்று காங்கிரசினுடைய தலைவர்கள்லாம் சொல்றாங்க. நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. வணக்கம் மகேஸ்வரன். மதிவாணன் ஏதோ இந்த தேர்தலே இன்னும் முடியாத மாதிரி இன்னும் ஒரு 2-3 கட்டம் பாக்கி இருக்கிற மாதிரியும் அந்த தேர்தலை பரப்புரைகள் இப்படியெல்லாம் கட்டமைக்கணுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. மதிவாணன் மறந்து போயிட்டாரு. தேர்தல் நேத்தோட முடிஞ்சு போச்சு. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு நடந்த கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்றோம். இதுல அவர் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாரு. என்னன்னா, எந்த மாநிலத்துல போன தடவை மாநிலத்துல நாங்க வாங்கினதை விட அதிகமான சீட்டுகள் இங்க ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு ஒரு சிறிய தகவல். மேற்கு வங்காளத்துல நாங்க போன தடவை 18 சீட்டு வாங்கிட்டோம். இந்த தடவை அங்க இருந்து வந்திருக்கிற தகவல், இந்த எக்ஸிட் போல் 26ல இருந்து 31 வரை கொடுக்குது. ஒடிசால நாங்க போன தடவை வாங்கினது 21ல 12 சீட்டு. இந்த தடவை எங்களுக்கு 18ல இருந்து 20 வரை வருது. மூணாவது ஆந்திரா, மொத்தம் 25 சீட்டு. அங்க நாங்க வாங்கினது வெறுமனே 0. இப்ப அங்க எங்களுக்கு கூட்டணி, அங்க டிடிபி இருக்குது, ஜனசேனா இருக்குது. அங்க 21ல இருந்து 25 வரை ஸ்வீப் பண்றதுக்காக எங்களுக்கு டேட்டா கிடைக்குது. அடுத்தது தெலுங்கானா, 17 சீட்ல நாங்க 4 சீட்டு தான் வாங்கினோம். இந்த தடவை 11ல இருந்து 12 வரை கிடைக்குது. அடுத்தது கேரளால போன தடவை 0. இந்த தடவை எங்களுக்கு 2ல இருந்து 3 வரை வருது. கர்நாடகா, போன தடவை 28க்கு 27 வாங்கினோம். இந்த தடவை கிட்டத்தட்ட அதே தான் நாங்க ரீட்டைன் பண்றோம். அடுத்தது மதிவாணன் மிக முக்கியமா தமிழ்நாடு பத்தி சொன்னாரு. தமிழ்நாட்டுல எங்க சார் வரும் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு 2% வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சி எப்படி இந்த இவ்வளவு இடங்கள் பெறும் அப்படின்னு கேட்கிறாரு. 16 இடங்கள்லாம் ஒரு கருத்து கணிப்புல சொல்றாங்களே, இது எந்த விதத்துல சாத்தியம்னு கேட்கிறாரு. மதிவனுக்கு நான் என்ன ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன்னு அவர் சொன்னாரு, 40% போகும்போதுதான் சார் அது சீட்டா கன்வெர்ட் ஆகும்னு. ஆக்சுவலி நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ரொஃபஸர். நான் இந்த போல்ஸ்டராவும் நானும் இருந்திருக்கிறேன். எப்ப ஒரு வாக்கு சதவீதம் 20 தொடுதோ, ஈவன் 19, 18 வரை தொடும்போது கூட அது சீட்டா கன்வெர்ட் ஆகுறதுக்கு முழு வாய்ப்பு உள்ளது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போல எங்க முதல் முறையாக பாஜகவுடைய தலைமையில ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு நாங்க இந்த தேர்தலை சந்திச்ச போது இது நாங்க பார்த்த கள நிலவரம். அதுதான் இந்த எக்ஸிட் போலும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆக மொத்தம் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கங்க அந்த தலைப்பிலேயே இன்னைக்கு பிரதமர் சொன்னது குறிப்பா மிக அருமையான அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஏழை மக்கள் 30 லட்சம் கோடி ரூபாய் நாங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறோம். 80 கோடி மக்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 4 கோடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கோம். 11 கோடி மக்களுக்கு கழிப்பிட வசதி கொடுத்திருக்கோம். 11 கோடி விவசாயிகளுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். 13 கோடி மக்களுக்கு வீடுகளுக்கு குழாய் மூலம் நீர் வசதி கொடுத்திருக்கோம். 23 கோடி மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ வசதிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிறோம். 10 கோடி கேஸ் கனெக்ஷன். இதெல்லாம் நான் சொன்ன ஒரு சில குறிப்பிட்ட ஒரு சாதனைகள் தான். இந்த சாதனைகளுக்கு மக்கள் அளித்த இந்த அமோக வரவேற்பு தான் நேற்று நடந்த அந்த எக்ஸிட் போல்ல எங்களுக்கு கிட்டத்தட்ட 400, 380, 370, 360 வரை வருது. சோ இந்த எக்ஸிட் போல அவங்க ஒத்துக்கலன்னா அப்ப அவங்க இதையும் ஒத்துக்கணும். 39 சீட்ல நாங்க 36 சீட்டு திமுக வாங்க போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் ஐயா நாங்க டெல்லியில உள்ளது நாங்க ஒத்துக்கல, அப்ப தமிழ்நாட்டிலயும் ஒத்துக்கல. தமிழ்நாட்டுல நாங்க வேணா திருப்பி போட்டு பேசிக்கோ, எங்களுக்கு 3, பாஜக கூட்டணிக்கு 36 பேசினாங்கன்னா நான் இதை ஒத்துக்கலாம். ஆனா டெல்லியில இருந்து வந்த கணக்கு அவங்க வேணான்னு சொல்றதும் தமிழ்நாட்டுல இருந்து வர்றதுக்கு வேணும்னு சொல்றது ஒரு இரட்டை விடமா தான் நான் பாக்குறேன். மதிவாணன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா. இப்போ சார் சொன்னார் இல்லை, கர்நாடகாவை பற்றி பேசினார். கர்நாடகாவில் போன வாட்டி 28ல் 26 வாங்கணும்னு சொன்னார். இந்த வாட்டி அவர் 26 வாங்குவார்னு அவர் முதல்ல நம்புறாரான்றது எங்களுக்கு தெரியல. எக்ஸிட் போல் விஷயத்த 2வது பேசுவோம். முதல்ல ஆச்சாரி அதை நம்புறாரா? அப்போ ரேவண்ணா பிரச்சனை அங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ 5 மாதம் கர்நாடகா காங்கிரஸ் அரசு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றதை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அப்போ ஈஸியாக 26 இடம் அவர் ஜெயிச்சிருவேன்னு அவர் நம்புறாரு. சரி, அவரோட அது நம்பிக்கைனா. 2வது ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். தமிழ்நாட்டில் 19% வாங்கினா ஜெயிக்க முடியும்னு அவர் சொன்னார்ல. எந்த தொகுதியில் இதுவரையும் எங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அவர் அந்த 19% வாங்கி ஏற்கனவே அவங்க தனித்து அவங்க ஒரு அணியை கட்டமைத்து 2014 அந்த
வாக்கை நாங்கள் பெற்று 2014 இருந்தாலும் சரி 2019 இருந்தாலும் சரி நீங்க சொன்ன கன்னியாகுமரி தர்மபுரியா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி அந்த தொகுதியில குறிப்பிட்ட தொகுதியில எவ்வளவு சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றத என்னோட கேள்வி. அங்க 19% வாங்கி அவங்க ஜெயிச்சாங்களா? நீங்க சொல்றது ஓவரால். நான் சொன்ன கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில எப்படி நீங்க 19% வாங்கி ஜெயிக்க முடியும்? சரி, புள்ளியியல் பேராசிரியரா குறிக்கிறீங்க, தொடருங்க. வேற ஒண்ணு இல்ல. அதாவது வந்து நம்ம இங்க பேசுறது வந்து ஓவரால் தமிழ்நாட்டோட வந்து கட்சிகள் கூட்டணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து வாஷ் அவுட் ஆன பீரியடையும் நம்ம 1991 நம்ம பார்த்தோம். கம்ப்ளீட்லி வாஷ் அவுட். கலைஞரையும் வந்து பரிதி இளம் வழுதியை தவிர வேற யாருமே ஜெயிக்காதது கூட நம்ம பார்த்தோம். பட் அங்க எந்த எப்படியாப்பட்ட சார் ஒரே நிமிஷம் சார் நான் சொல்றேன் அது நம்ம பேசுவோம் சார். 1 மணி நேரம் இருக்கு சார். நம்ம 6 பேர் தான் திரும்பி பேச போறோம். அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதிகமான டைம் அவர் கொடுக்க போறாரு. அதாவது உங்களுக்கு தேவையான நேரம் கொடுக்கப்படும், நீங்க பயன்படுத்திக்கணும். தேங்க்யூ. அதாவது இப்போ வந்து ஒரு கூட்டணி பத்தி தான் நம்ம பேசுறோம். நீங்க கரெக்டான ஒரு புள்ளியில தான் நிறுத்துறீங்க. 2014 வந்து பாஜகவுடைய கூட்டணி. பாஜக இருந்ததுல தர்மபுரி கன்னியாகுமரி நாங்க ஜெயிச்சோம். அதே மாதிரி வந்து 2019 திரு OP ரவீந்திர குமார் அவர் வந்து ஜெயிச்சாரு. அதாவது எதனால நாங்க அப்படி சொல்றோம்னா அந்த 18-19% 20% நம்ம தொடும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஓட்டானது வந்து சீட்டா கன்வெர்ட் பண்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுதான் இப்ப நேத்து நம்ம எக்ஸிட் போல் முழுக்க நம்ம பேசுனது எல்லாமே சிம்பிளி அரித்மெட்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதோட கெமிஸ்ட்ரியை வச்சு பேசும்போதுதான் 350 370 தொடர்ந்து பேசலாம். ஓகே, அந்தரிதாஸ் சார் சொன்னதுல வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த அக்னிபத் பத்தி பேசினாங்க. 2வது வந்து புல்வாமா பாலகோட் பத்தி பேசினாங்க. முதல்ல வந்து அவருக்கு வந்து அந்த அக்னிபத் திட்டத்துல வந்து யாரு வந்து ட்ரெயின் ஆகி வெளியில 4 வருஷம் கழிச்சு வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து CRPF, CISF, அசாம் ரைபிள்ஸ், BSF அப்படின்னு இந்த சென்ட்ரல் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, RPSF அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆரம்பிச்சு துணை ராணுவ படை. அதுல வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே அவங்களை வந்து அப்சர்வ் பண்றதுக்காக அதுக்குரிய ஆர்டரே வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அப்ப எப்ப வந்து அக்னிபத் திட்டத்தோட ஆர்டர் இஷ்யூ ஆனிச்சோ அதுக்கு 1 மாசம் கழிச்சு இந்த ஆர்டரும் இஷ்யூ ஆச்சு. சோ யார் வந்து 4 வருஷம் கழிச்சு வெளியில வராங்களோ அவங்க யாருமே சும்மா உட்காந்துருக்க போறதில்ல. அவங்க நேரடியா வந்து நம்ம சென்னையில உள்ள ஏர்போர்ட், திருச்சியில உள்ள ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட், அங்க தூத்துக்குடியில உள்ள சீ போர்ட், சென்னையில உள்ள துறைமுகம், அதே மாதிரி வந்து CRPF அப்படின்னு BSFன்னு எல்லை வரை வந்து காப்பாத்துறதுக்குரிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு வழங்கப்பட போகிறது. அதுக்கப்புறமேட்டு அவங்களும் வந்து யூஸ்வலா எப்ப ரிட்டையர்மெண்ட் 60 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 60 வயசு ரிட்டையர்மெண்ட்ல தான் அவங்க ரிட்டையர் ஆக போறாங்க. இந்த கருத்தை வந்து இதாவது இந்த இந்தி கூட்டணி திரும்பி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு. குறிப்பா இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு நிமிஷம் இன்னொரு வந்து அந்த பாலகோட் விஷயத்தை பத்தி பேசினாரு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு வந்து சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம். அதுல வந்து நாம வந்து ஏதோ பொதுவா நம்ம பேசிட்டு போறது உண்மையிலே தவறு. என்ன அப்படின்னா எந்த இடத்துல வந்து புல்வாமால நான் ஒரு IB ஆபீசரா ஒர்க் பண்ணவேன். அந்த இடத்துல பத்தி எனக்கு முழுக்க தகவல் தெரியும். அந்த இடத்துல வந்து அட்டாக் நடந்துச்சு. ஆனா அதுக்கு உடனடியாக நம்ம வந்து பாலகோட்ல அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்தோம். அதன் காரணமாக வந்து இன்னைக்கு உலகமே வந்து குறிப்பாக நம்மளுடைய அண்டை நாடுகள் இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வந்து உருவாக்கணும். அதை வந்து மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 2019 தேர்தல்ல வந்து அது மிகப்பெரிய பேசு பொருள் ஆனதுக்கு காரணம் என்னன்னா சவுத் இந்தியால அதனுடைய இம்பாக்ட் இல்லாம அதை சார்ந்த சத்யபால் மாலிகனுடைய அவருடைய கருத்தும் பேசு பொருளாச்சு. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி மதிவாணன் ஒண்ணு சொன்னார் பார்த்தீங்களா, அஜித் பவார்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய புனிதவான் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் வந்து செந்தில் பாலாஜி. அவர் வந்து செஞ்ச அந்த ஊழலை எதிர்த்து திரு MK ஸ்டாலின் அவர்கள் பட்டியலா பேசுவார். ஒவ்வொரு கூட்டத்திலையும் செந்தில் பாலாஜி ஊழல் செய்தார், செந்தில் பாலாஜி ஆசீர்வாதம் உங்கள் தலைமை அவர் தான் பேசுறாரு. பாஜக பேசுறாரு, அவர் பேச விடுங்க. துணை முதலமைச்சர் கொடுத்து உட்கார வச்சிருக்கீங்க. வேறுபாட்டு சொல்றாங்க. அதான் செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக்கி கவர்னர் சொல்றாரு, நீங்க வந்து ஒரு அமைச்சரா வந்து ஜெயில போட்டு வச்சிருக்காங்களே உங்களுக்கு வந்து மதியானம் நீங்க ஒரு நிமிஷம்
நாங்க பேசும்போது அதுவும் நான் வந்து டெல்லியில இருந்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பக்கத்துல இருந்தா நம்ம 2 பேரும் வந்து ஈவன் கைகலப்பு கூட பண்ணிக்கலாம். பக்கத்துல கைகலப்புக்கு இங்க அனுமதி இல்ல. வார்த்தையில கடுமையா மோதிக்கீங்க. கைகள் அமைதியாவே இருக்கட்டும். தொடருங்க. நான் சொல்றத உள்வாங்கி நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும். இதத்தான் நான் சொல்றேன். சரி சரி. நாங்க சொல்றது உள்வாங்கி பதில் சொல்லுங்க. நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து நான் செந்தில் பாலாஜி விஷயத்த சொல்லிட்டேன். இப்ப ஐயநாதன் அவர்கள் வந்து சீரியஸா வந்து எலெக்ஷன் கமிஷன் தானே குற்றச்சாட்டு வச்சார். பத்திரிகையாளர் என்ற முறையில அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன யார் மேல ஈவன் ஜனாதிபதி மேல கூட அவருக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உரிமை உண்டு. பட் அதே சமயம் நம்ம எப்படி தமிழ்நாட்டுல 17C அந்த ஃபார்மை வந்து ஒவ்வொருத்தவங்களும் அது எல்லா கட்சியோடைய பூத் ஏஜென்டா எங்க கட்சியோட பூத் ஏஜென்ட்டுகளா இருந்தாலும் சரி, அதிமுக திமுக வந்து அது சிஸ்டமேட்டிக்கா அவங்க பண்ணாங்க. அதாவது போகும்போது 17C பத்திரமா வாங்கி கையெழுத்து வாங்கி போட்டு அதை வந்து ஈவன் அப்டேட் பண்ணது இட் இஸ் வெரி குட். அது வந்து அப்லோட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல திமுகவோட இதுல, ஒருவேளை நான் இன்னைக்கு சர்ச் பண்றேன். ஆனா அதே சமயம் உங்களுக்கு வந்து ரியல் டைமா உங்கள்கிட்ட உங்களுடைய கட்சியுடைய ஏஜென்ட் கிட்டயே டேட்டா இருக்கும் பொழுது நீங்க டேட்டாவை கொடுக்கல அப்படின்னு நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வேற போய் அதை போய் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னா கூட ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். வெல் டேக்கன். இப்போ வந்து இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க இது மாதிரி வந்து இத வந்து டேட்டாவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனா நடந்தது என்ன? அதாவது 25ஆம் தேதி கேஸ் வந்து 24ஆம் தேதி தீர்ப்பாயிடுது சுப்ரீம் கோர்ட். ஆனா சுவமோட்டோவோ அதே எலெக்ஷன் கமிஷன் சாயந்தரம் 4 மணிக்கு தன்னுடைய வெப்சைட்ல எல்லா மாநிலத்துக்கும் எல்லா டேட்டாவும் அப்லோட் பண்ணாங்களா பண்ணலையா? இப்போ இவர் ஐயநாதன் சார் இல்ல, ஈவன் காங்கிரஸ் இந்திய கூட்டணி வந்து சொன்னது கூட எலெக்ஷன் கமிஷன் மேல சொன்னதுக்கு பிறகு கூட உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகுதான் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா? அப்ப அது வரைக்கும் அவங்க தட்டி கழிச்சது யாரை காப்பாற்ற? அதாவது சார் அப்ப ஐயநாதன் சார் அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா வந்து ஸ்பீக்கிங் ஆர்டர் கொடுத்திருந்திருக்கலாமே. அவங்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு சுவமோட்டோவா அவங்க கொடுத்தாங்க சார். அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க கையில உள்ள டேட்டா நாட் ஓன்லி தமிழ்நாடு, மத்த எல்லா மாநிலத்தோட டேட்டா யாரு கொடுத்த டேட்டா? எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டா, உங்களுடைய முகவர்கள் கொடுத்த டேட்டாவா? அது கிடையாது. அதே சமயம் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்ப கூட இன்னைக்கு வந்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னைக்கு போய் வந்து எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அவங்களுடைய தலைவர்கள் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க அந்த டேபிள்ல வந்து எங்களுக்கு உட்கார்றதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. தெளிவா சொல்லியிருக்காங்க சார். எந்த ஏஜென்ட் இருக்காங்களோ எந்த வேட்பாளர் இருக்காங்களோ அவங்க வந்து ஏஆர்ஓட டேபிள்ல 5வது 6வது கட்டங்களுடைய வாக்குப்பதிவு ஏத்துறாங்களா இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் 7வது கட்டம் முடிஞ்சு போச்சு. 5 6 செஞ்சிருக்காங்களா இல்லையா? கேளுங்க. தோல்வி நிச்சயம். இவிஎம் மேல ஆல்ரெடி பிளேம் பண்ணியாச்சு. அது வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கல. இப்ப மீதி மிச்சம் யாரு? எலெக்ஷன் கமிஷன். சோ இப்பவே ஆரம்பிச்சு மேல குற்றம். அப்படி இல்ல, not concerned with your party at all. Mr. Asirvadam Achari, we are not concerned about BJP at all. We are concerned about an organization that its responsibility to the people of this country as the election commission of India. அவ்வளவுதான். நீங்க கிடையாது. நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க யாருன்றது அது வேற கதை. அது எல்லோருக்கும் தேர்தல் ஆணையம்ன்றதுதான் இந்த நாட்டு மக்களுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அதுதான் சரியாக செயல்படவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அல்ல ஐயநாதன் சார், நீங்க சொன்னீங்க அதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன் வந்து அவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி பாஜகவினர் பதில் சொல்றாங்கன்னு. ஈவன் நாங்க எலெக்ஷன் கமிஷன் சரியான கேள்விதான் நீங்க கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அதாவது எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற முடிவுகள்ல ஒரு சில முடிவுகள் எங்களுக்கும் எதிராக இருக்கிறது. நாங்களும் போய் ஆல்மோஸ்ட் டெய்லி எங்களுடைய பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டெய்லி எலெக்ஷன் கமிஷன்ல போய் நாங்களும் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அது வேறு. இவிஎம் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்றத என்னுடைய கேள்வி. 2019 ஐயா பிரதமர் பதவி ஏற்றதில் இருந்து திரு மோடி அவர்கள் இவிஎம் பற்றி தொடர்ந்து பேசியிருக்கிறார். அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற நடைமுறைகளில். அதான் கேக்குறேன், நீங்க ஏன் பேசுறீங்க? அதனால்தான் சொல்றாங்க. இப்போ ஒரு ஈவன் சுப்ரீம் கோர்ட் ஒரு அடிஷனல் ஒரு நிமிஷம் மிக முக்கியமான பாயிண்ட் மகேஸ்வரன். ஈவன் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு முடிவை சொல்லியிருக்காங்க. 5 என்றாங்க இல்லைங்களா? இப்போ ஈவன் அதுக்கு பிறகு கூட ஒரு வேட்பாளருக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்ல நான் வந்து கண்டிப்பா ஜெயிக்க கூட ஈவன் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு கூட டவுட் இருக்குது. எந்த தொகுதியில நான் செல்வாக்கானவன், நான் திமுக விட செல்வாக்கானவன், அண்ணா திமுக விட செல்வாக்கானவன்,
பாஜகவோட செல்வாக்க. ஈவன் he can go and file a petition. அந்த மிஷினை இவிஎம் மிஷினை திரும்பி என்றதுக்கு கூட சுப்ரீம் கோர்ட் வந்து இப்ப ஆர்டர் கொடுத்திருக்கு. அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க இந்த தேர்தல்ல. அதுதான் நான் சொல்றேன் சார். நான் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தோட உத்தரவு இல்ல போனதுக்கு இல்ல மகேஷ், தேர்தல் ஆணையம் உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி இதை ஏன் தேர்தல் ஆணையம் செய்யல அப்படின்ற கேள்வியை நான் எழுப்பினேன். எதை நீங்க ஒப்புக்கொண்டீங்களோ ஒப்புக்கொண்ட அந்த 5 மெஷின்களை எண்ணித்தான் முடிவை அறிவிச்சிங்களான்னு நம்பகத்தன்மைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் தேர்தல் ஆணையமே முன்வந்து விஷயங்கள்லாம் செய்திருக்கணும். அவங்க செய்யல. எந்த எலெக்ஷன் கமிஷனை நம்பி இவங்க வந்து போய் தேர்தல் வாக்கு கேட்டாங்களோ அதே எலெக்ஷன் கமிஷனை நம்பி தான் நாங்களும் போறோம். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எங்க பிஜேபி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனி அமைப்பு. இல்லாட்டி நான் சொல்றேன் எலெக்ஷன் கமிஷனை செக் பண்ணிடுவோம். ஐயா மோடி தான் நீங்க தயவு செஞ்சு 10 நிமிஷம் செலக்ட் பண்ணுங்க. அல்ல 3 பேர் கொண்ட குழு ஒருத்தர் பங்கேற்கல. முன்னாடி தேர்தல் ஆணையம் யார் சீஃப் ஜஸ்டிஸ் தோக்குறாரு? சட்டப்படி தான் நியமிக்கிறாங்க. எங்க போனாரு? விதிமுறைகளுக்கு மீறியா நியமிக்கிறாங்க. சட்டப்படி தான் நியமிக்கிறாங்க. 10 நிமிஷம் ஆதிரஞ்சன் சௌத்ரி வெளிய வந்து என்ன சொன்னாரு? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கொடுத்தாங்க, அவங்க 2 பேர் செலக்ஷன் பண்ணிட்டாங்க தான சொன்னாரு. அதுக்கு கை மாறா நீங்க தேர்தல் கமிஷன் பண்ணுது. இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தேர்தல் கமிஷன் இண்டிபெண்டன்ட்டா செயல்படணும். ஐயநாதன் சார் போற போக்குல வந்து ஒரு சும்மா அப்படியே ஒரு பொய்ய சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த சுப்பிரமணியன் சாமி வந்து கொண்டு வந்த அந்த இவிஎம் கேஸ பத்தி. ஆக்சுவலி சார் அதுல இருந்து ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அந்த கேஸ்ல வந்து விவிபேட் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு முத. ஏன்னா இவங்க எல்லாருமே, இது சுப்பிரமணியன் சுவாமி மட்டும் இல்ல, நிறைய பேர் கொண்டு வந்த இந்த வழக்குல, அந்த வழக்கிலோட முக்கியமான திருப்பமே இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா விவிபேட்டை என்னணும் அப்படின்னு. அந்த கேஸ் வந்து சுப்பிரமணியன் சுவாமியோட கேஸ்ல வந்துச்சு. அந்த இடத்துல டேக் பண்ண சொல்லி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. எப்படி சகோதரி சொல்றாங்களோ, ஆனா அதை வந்து யாருமே பயன்படுத்திக்கல. அதே மாதிரி வந்து மதிவாணன் வந்து திரும்பி வந்து ஒரு இப்போ ஒரு ஈவென்ட் முடிக்கும் போது கூட சொன்னாரு, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாங்க சார்? நாங்க இஸ்லாமியர்களுக்கு கேரளால சீட்டு கொடுத்துருக்கோம் சார். கிறிஸ்தவர்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்ல 10 பேருக்கு வந்து லோக்சபா சீட்டு கொடுத்துருக்கிறோம். நாங்க வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு மதத்திற்கும் எதிரிகள் கிடையாது. நீங்க கட்டமைக்கிறது மாதிரி இன்னைக்கு முஸ்லிம் சகோதரிகள் தான் உத்தரப்பிரதேசத்துல தொடர்ந்து பேசலாம் சார். இந்த